வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இது உங்களுடைய ஜூலை 2024 மாத ராசி பலன். உங்களுடைய ராசி நாதனான சுக்கிர பகவான் இந்த ஜூலை மாதம் 2ஆம் வீட்டில், அதாவது தனஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்க உள்ளார். முதல் வீட்டில் குரு பகவானும், 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும், 3ஆம் வீட்டில் புதன், 5ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சனி, 11ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் செவ்வாய் ஆக இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளில் உங்களுடைய ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய முதல் வீட்டிலேயே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு வேலையில் இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அதேபோல் வேலையில் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் கலகங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆதலால் உங்கள் வேலையில் நீங்கள் சற்று கவனமுடனும் உங்கள் சக ஊழியர்களிடமும் அக்கறையுடனும் கவனத்துடனும் செயல்படுவது மிக அவசியம். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது சற்று மந்தமான மாதமாக இருக்கலாம். சுக்கிரன் உங்களது ராசிநாதன், ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கும் காரணத்திற்காக உங்களுக்கு தன லாபம் ஏற்படும். அரசாங்க ஆதரவு கைக்கு வரும். ராஜ கௌரவம், சுகமான வாழ்வும் ஏற்படும். ஆனாலும் சூரியனும் சுக்கிரனுடன் சேர்ந்து பயணிப்பதால் கிடைத்த லாபங்கள் சில நேரம் நஷ்டமாகும் வாய்ப்பும் இருப்பதால் பணம் கிடைத்ததே என்று இல்லாமல் அதை சேர்த்து வைப்பதற்கான வழிகளை பார்ப்பது மிக அவசியம். அது நன்மை அளிக்கும். 3இல் புதன் இருப்பதால் சற்று அரசாங்க நெருக்கடிகள் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், சுக்கிரனின் துணை நின்று அதை எதிர்கொள்வார். 5ஆம் வீட்டில் கேது நிற்க குடும்பத்தை விட்டு தள்ளிப்போகும் சூழ்நிலை வரலாம். அது வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம். 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சில ராசியினருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் நலத்தில் கவனம் தேவை. ரிஷப ராசி நேயர்களுக்கு 5ஆம் வீட்டில் குருவின் பார்வை, அதாவது 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான குழந்தை பாக்கியம் மிகவும் பிரகாசமாக உள்ளது. கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்களில் எந்த விதமான சட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும். அதேபோல் குருவின் 7ஆம் இடமான அந்த களத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுவதால் உங்கள் தொழில் கூட்டாளிகளை குறிக்கும் இந்த இடத்தை குரு பார்ப்பதால் மன வாழ்க்கையும் நிம்மதி பெறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள். தொழிலிலும் விருத்தி கிடைக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான குருவின் 9ஆம் பார்வை உங்கள் பாக்ய தந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையிலும் உத்தியோகத்திலும் உயர்வும் வெளிநாட்டு வேலையும் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. தந்தையின் தொழிலில் அதிக ஆதாயம் கிடைக்கும். கேதுவின் 3ஆம் பார்வை உங்களின் 7ஆம் வீட்டில் விழுவதினால் சற்று உங்கள் கூட்டாளியிடத்தில் இருந்து சில தொந்தரவுகள் வரக்கூடும். ஆயினும் குருவின் பார்வை பிரகாசமாக உள்ள காரணத்தினால் அனைத்தையும் நீங்கள் வென்று வெற்றி பெறுவீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகவும் பிரகாசமான மாதமாக அமையவிருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.